ஹலோ ஆர்மீஸ், நான் வந்துட்டேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் மேலே கோவமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வீடியோவே அப்லோட் பண்ணலை. நிறைய பேர் இன்ஸ்டாவில் கூட வந்து என்கிட்ட கேட்டீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 சாரி வீடியோ அப்லோட் பண்ணாததுக்கு. என்ன பண்ணுறது, கண்டென்ட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோஸ் மாதிரி தான் கிடைச்சிச்சு. அதை அப்லோட் பண்ணட்டுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இனிமேல் ஷார்ட்ஸ் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு ஜேகேக்கா இல்லை வீக்கு லவ் வந்துச்சான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லாருமே கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தே. அதுக்கு ஜேகேக்கு தான் ஃபர்ஸ்ட் லவ் வந்தது. அந்த வீடியோ பழைய ஓல்டு வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக தெரியும். 2-3 வீடியோ எனக்கு தெரியும். அதாவது நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபால் இன் லவ் இன் ஃபர்ஸ்ட்னு போட்டு தேஹுக்குன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதில் ஸ்டார்டிங்கில் அந்த கொரியா ஆர்மிஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணி அந்த ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பிடிஎஸை வச்சு ஒரு ட்ராமா ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு யூத்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக ஏப்ரல் மந்தில் ரிலீஸ் ஆகிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு வேலை வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன். எல்லா எபிசோடையும் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எம்வி வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. அந்த எம்வி வந்தது கூட பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு நாள் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆனிச்சு பாருங்க. அந்த பொண்ணை தூக்கி பேக்கில் உட்கார வச்சுக்கிற மாதிரி பிக்கு வேற ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை பார்த்த உடனே அடேவி என்னடா பண்ணி வச்சிருக்கிற, இந்த வீடியோ வேற நான் எப்படி போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் மக்கேனால எம்வி ரிலீஸ் ஆனிச்சு பாருங்க, ஒரே குதூகலம் ஆயிட்டேன். அதில் வேற நிறைய கப்புல காமிப்பாங்க. அதாவது வியோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கே கப்புள் கூட நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அதை பார்த்து நான் சிரிச்சிட்டு உட்காந்துருக்கேன். இதை பார்த்தா எங்கள் அம்மாவும் எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனை பார்த்து சிரிச்சவனியமாகவே இருக்கிற, கூடிய சீக்கிரம் பைத்தியமாகி தான் ஊராக சுத்த போகிற அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் கொஞ்சம் கூட காதில் வாங்கலையே. அந்த எம்வியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அதில் லாஸ்ட் கிளிப்பு பார்த்தீங்கன்னா அந்த வியும் இருக்கிற மாதிரி இருக்கும் பெட் சீனில். இந்த சீனை பார்த்த உடனே எனக்கு ஆரம் சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு வாட்டி ஆரம் சொல்லுவாப்ல, அது என்னமோ தெரில, வியும் ஜேக்கையும் பார்க்கக்குள்ள 2 body 1 soulன்னு தான் தோணுன்னு சொல்லிட்டு அந்த டைலாக் எனக்கு அந்த இடத்துல ஞாபகம் வர. அவ்வளோதான், ஒரே திரியா குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த நேரம் வேற என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளும் தேகுக்கு ஆர்மி தான். அவளுக்கு கால் பண்ணி மச்சான் இதை பாத்தியான்னு சொல்லிட்டு எங்க இருக்கு ஒரே குதூகலம் தாங்க முடியல. செம்ம குஷியா இருந்தோம். ஸோ இந்த எம்பி வந்தப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து செகண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜங்குக்கோட பிரதர் இருக்காப்புல இல்லை, அவர் ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி வச்சுருந்தாப்புலன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ப்ரீமியருக்கு வியும் ஜேக்கையும் வந்தப்போ தேகுக்கே எவ்வளோ ஒரு ஆனந்தம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் வி முன்னாடி நடந்து போக பின்னாடி ஜேகே வைக்கப்பட்டு வர, ஐயோ அது ஒரே கண்குள்ளா காட்சியாக இருக்கும். அதை பார்த்துட்டு நான்லாம் பயங்கர ஷையாகி ஒரே குஷியில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதை எதுக்கு இப்போ சொல்ல வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜங்குக்கோட பிரதர் இருக்காப்புல இல்லை, அதில் வி ஒரு காஸ்டியூம் போட்டிருப்பான்ல, அதே காஸ்டியூம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காப்லையா. அதோட நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் டே கிம்னு இருக்கு. இதை பார்த்து எனக்கு ஒரே குதூகலம். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல, எனக்கு தூக்கம் வராதுல்ல, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து மூணாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து பழைய வீடியோ. அது 4 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு வீடியோ. அது இப்போ ரீசெண்டாக தான் நான் பார்த்தேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா இல்லையாங்கிறத மறக்காம சொல்லுங்க. அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வி கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீங்கள் எதுக்காக 2 நேஷனாலிட்டி வாங்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு வி சொல்லியிருக்கா, ஒன்னு வந்து கொரியா, இன்னொன்னு வந்து ஹெவனு. அதாவது ஹெவனுங்கிறது அந்த இடத்துல ஜேகேன்னு மென்ஷன் பண்ணிருக்காப்ல. இதை வந்து ரீசெண்டா ஒரு தேகுக்கு போஸ்ட்ல பார்த்தேன். அதை பார்த்து எனக்கு ஒரே குஷி தாங்க முடியல. அதையும் உங்கள்கிட்ட சொல்லணும்ல. அடுத்து மூணாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் எம்வியில் தான் நம்ம வி வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கோட் ஷூட் போட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஜேகே இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருப்பாப்ல. ரெண்டும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். அதாவது ஒரே மாதிரி இருக்கும். இதை பார்க்கக்குள்ள ஒரே ஆனந்தமாக இருக்கும் நிஜமாவே. அதாவது இந்த 2 body 1 soulன்னு சொல்லுவாங்கல்ல, அதையெல்லாம் நினைக்கக்குள்ள இந்த பிக்கை பார்க்கக்குள்ள டக்குன்னு அதுதான் ஞாபகம் வரும். அதை பார்த்துட்டு நீங்களும் சந்தோஷமாயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்து மூணாவதா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டன் பார்ட்டி தான். அதுதான் நம்மளால மறக்க முடியாத ஒரு விஷயம். நான் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஜிமின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தாப்புல. அதை பார்த்துட்டு ஒரே குஷி தாங்க முடியல. அந்த ஃபோட்டோ எப்போ எடுத்ததுன்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியாது. அது இப்போ ரீசெண்டாக தான் எப்போ எடுத்ததுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது ஜேகே இருக்கான்ல, அவன் தான் கோல்டன் பார்ட்டி கொடுத்துருக்கான். அதுக்காக ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதில் யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஜேகே அண்ட் வி அவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு
ஜெனிக்கு பிடிச்ச ஃபுட்ஸு அவங்க எல்லாமே பார்த்து அவங்க 2 பேரும் தான் பண்ணதான். இதை வந்து அந்த ஷாப்போட மேனேஜரே வெளியில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ ரிலீஸ் ஆக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜெனி அந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சா. இதை பார்த்து அந்த மேனேஜரும் இங்கே பாருங்க, இங்கே வந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிஎஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க, அதை தவிர்த்து வேற யாருமே வரல, நீங்கள் தேவையில்லாத ரூமர்லாம் பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜெனி தான் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் புதுசாக கிரியேட் பண்ணி அந்த ஜெனி அந்த இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டில் உள்ளவன் காணாமலே போயிட்டான். அதாவது அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டே ஆக்டிவில் இல்லை. ஸோ யாரும் போயிட்டு அந்த இடத்துல கொஸ்டின் கேட்க முடியல. ஸோ அது கண்டிப்பாக போரளி தான், யாரும் நம்பாதீங்க. அதாவது என்ன மாதிரி தேகு கார்மி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும். அதனால தான் இந்த உண்மையை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேகேயோட கோல்டன் பார்ட்டிக்கு போயிருந்தாங்கல்ல, அதில் ஜேகே வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டானா இங்கே யாரும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கக்கூடாது, இது சம்மந்தமாக வெளியில் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த ஷாப்போட மேனேஜர் கூட வேற எதையுமே அந்த அளவுக்கு சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் வேற அதில் பயங்கர சரக்கு அடிச்சுட்டு ரொம்ப என்னத்தை சொல்ல ரொம்ப ஜாலியாக இருந்தாப்லையா. அதனால தான் ஜிமின் அதான் ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சுட்டு அந்த ஃபோட்டோவிலே தலைவர் எப்படி இருந்தாப்பலன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. அதனால தான் ஜேகே வேடான்னு சொல்லிட்டாப்லையா, என்னன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆனால் ரொம்ப குதூகலமாக இருக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் குதூகலமாக இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன எல்லா நியூஸுமே ஆல்ரெடி உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஒரு நியூஸ் சொல்கிறேன் பார்த்துங்க. அதாவது நம்ம இருக்கிறப்பலையில் அவர் வந்து சாக்கர் மேட்ச் விளையாடுறத பார்க்கறதாக வந்திருக்காங்க. அவங்களோட கொஞ்சம் பிக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பிக்கை பாருங்களேன், நம்ம எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு, அதுவும் கண்ணெல்லாம் கொழுன்னு அதை பார்க்கக்குள்ளே கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி விளையாடுன்னு தான் தோணுதில்ல. எல்லாருக்கும் அப்படி தான் தோணும். அதனால் நீங்கள் என்னை தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். எப்போதுமே நான் தேகுக்கர் தான், இருந்தாலும் அவங்கள பார்க்கக்குள்ள ஒரு ஜாலி ஒரு என்ஜாய்மெண்ட் தான். அதனால தான் அப்படி சொன்னேன். உங்கள் யாருக்கெல்லாம் இன்னைக்கு வீயை பார்த்ததும் ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு, அவங்கள பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்ன மைண்ட் செட்டில் தோணுச்சுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஜங்குக் பற்றி ஒன்று சொல்லுவோமே. இப்போ ரீசெண்டாக வந்து ஜங்குக் வந்து டிக்டாக் வந்திருக்காப்புல. டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த முன்னாடி உள்ள நேம் என்னங்கிறது சரியாக சொல்லலை. ஆனால் பேக்ரவுண்டில் வந்து ப்ராக்கெட்டில் வந்து ஜிமின் வெர்சன் சொல்லிட்டு நிறைய ஜிமின் வீடியோஸ் தான் அப்லோட் ஆகிருக்கும் போல். அது என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணேன். இதை பார்த்த ஜிஹுக்கர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ரொம்ப ட்ரெண்டிங் பண்ணி அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து ஜேகேவும் போயிட்டு அன்ஃபாலோ பண்ணிட்டான். அவன் அன்ஃபாலோ பண்ணது கூட பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வியோட ஜேகே இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் பண்ணி ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட்டை போய் வாண்டடாக ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்கிறாப்புல. இதை பார்த்த உடனே ஒரே குதூகலம். அடே என்னடா பண்ணி வச்சிருக்கா, ஆல்ரெடி நாங்களே பைத்தியம் முடிச்சு தான் தெரிகிறோம், இதில் மறுபடியும் எங்களை பைத்தியமாக்குறியே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கியா ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டாங்க. அதுக்கும் இப்போ ரீசெண்டாக வந்த வியோட போஸ்ட்டுக்கும் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது என்னங்கிறத நான் காமிக்கிறேன், பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்மளை விட அதிகமாக ஜாப்பனீஸில் தான் தேகுக்கர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க இப்போ ரீசெண்டாக வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வந்திருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கலராக லைட் மாதிரி எரியும், அதை கூட பறக்க விடுவாங்கல்ல, ஒரு லேம்ப் வச்சு அந்த மாதிரி பறக்க விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிடிஎஸ் எல்லாரையுமே போட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம தேகுக் பேரை எழுதி அதை வந்து பறக்க விட்டுருக்காங்க. அதை எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட, நம்ம இன்ஸ்டாகிராமில் சுற்றிக்கிட்டு இருந்து ஏன் கண்ணில் பட, அதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் யாரெல்லாம் அதை பார்த்தீங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான் மக்களே, நான் கொண்டு வந்த எல்லா நியூஸுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு சில பேர் வந்து எழுதுவீங்க, எதுக்கு தேவையில்லாத ரூமரை கலப்புறீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க, அவங்க ஒன்றும் கே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேடாக கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு 4-5 பேர் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களோட டயத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அதை நான் ஜஸ்ட்டு டெலிட் மட்டும் பண்ணிட்டு போவேன், இல்லைனா இக்னோர் பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், நான் தேகுக்க நம்புகிறேன். அவங்கள பற்றி தப்பாக வெளியில் சொல்லலை, அவங்க பண்ணுறதை மட்டும்தான் சொல்கிறேன். மேபி அது நான் ஃப்யூச்சரில் வந்து இது தப்பு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் அந்த வீடியோலாம் டெலீட் பண்ணிவிடுவேன். அப்போ கூட நான் அவங்கள சப்போர்ட் பண்ணுவேன், அவங்கள பற்றி தப்பாக பேச மாட்டேன். ஓகேவா? அதனால் தேவையில்லாமல் உங்கள் எனர்ஜி வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த வீடியோக்கு எதுவும் பேட் கமெண்ட் பண்ணுற ஐடியா இருந்தால் அதை மறந்துட்டு இப்படியே போயிடுங்க. இல்லை அப்படியே நான் பண்ணுவேன்னாக்கா அதை பண்ணிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே. எப்போதும் போல் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.